ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்னோடய அரபிக் சீரீஸில் நான் பார்லி சாலட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பார்லி ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. இது நான் ஓவர் நைட் ஊற வச்சேன். இந்த பார்லி முன்கூட்டியே நான் ராத்திரியே ஊற வச்சுடுங்க. அடுத்து மல்லி, புதினா, பார்ஸ்லே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகா 3 கலரு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு தேவைப்படும். பச்சை மிளகா, ஐஸ்பர்க் லெட்டஸ் தேவைப்படும். மாதுளை விதை, சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள், சாலட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்லியை நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சுருக்கேன். அதில் 2 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு 5 விசில் விட்டு வேக வச்சுட்டேன். இங்கே மிக்ஸி ஜாரில் ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா, சீரகம், மிளகுத்தூள், உப்பு, மல்லித்தழை, புதினா தழை, பார்ஸ்லே தழை, கொஞ்சமாக பூண்டு சேர்த்து, எலுமிச்சம்பழம் சாரமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கினேன். இதில் சாலட் ஆயில் கொஞ்சம் சேர்த்து இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்லி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வடிகட்டி எடுத்துக்கிறேன். மீதி இருக்க பார்லியை நான் அடுத்த ரெசிபீஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ எவ்வளோ பார்லி தேவைப்படுதோ அது மட்டும் நான் வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ மீதி இருக்க பார்லி அந்த கஞ்சி நான் அடுத்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்சிங் பவுலில் நான் நறுக்கி வச்சுருக்க வெள்ளரிக்காய், குடமிளகா, கேப்சிகம், வெங்காயம், மல்லித்தழை, புதினா தழை, பார்ஸ்லி தழை எல்லாம் சேர்த்துருக்கேன். ஐஸ்பர்க் லெட்டஸும் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டேன். இதில் அந்த ட்ரெஸ்ஸிங் சேர்த்துக்கிறேன். நான் அரைச்சி வச்ச ட்ரெஸ்ஸிங் சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்துட்டு இதில் நம்ம வேக வச்ச பார்லி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அதே டைமில் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த க்ரன்ச்சியாக அந்த சாலட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலே மாதுளை விதை தூவி இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது நம்ம சூடாகவே பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அருமையான சாலட் ரெசிபிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.